இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மாற்கு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகம் அதன் எல்லாவற்றும் கடந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் என்றும் நிலைத்திருக்கும் என்று. அதாவது கடவுளின் வாக்கு நிலையானது, மாற்றமற்றது, நித்தியமானது என்பதே என்று அவர் எடுத்து கூறுகிறார். உலகம் மாறலாம், நாம் வாழும் சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் எங்களை குறைத்து ஆண்டவர் வைத்திருக்கும் திட்டம், அவருடைய வார்த்தை என்றும் எங்களுடைய வாழ்க்கையில் நிலையானது. நாங்கள் இந்த உலகத்துல நிறைய காரியங்கள்ல சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். கடவுள்ல நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்கள் இந்த உலக காரியங்கள் அல்ல, கடவுளில் அவருடைய வார்த்தையில் நம்பிக்கையாய் நிலை நிற்க வேண்டும். அவரில் நாம் நிலையாயிருந்தால் அவர் எம்மை வழி நடத்துவார், பாதுகாப்பார் என்று எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன உதவிகளுக்கும் நாம் அடுத்தவர்களை எதிர்பார்த்து நிற்கிறோம். பொய்யான வார்த்தைகளை நம்பி எங்களுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைத்து கொண்டிருக்கிறோம். நம்பி அவங்கள்ட்ட நாங்கள் உதவி கட்டிருந்தோமே, கடைசி நேரத்தில் எங்களை கைவிட்டுட்டாங்களே என்று நாங்கள் மனமுடைந்து அழுது கொண்டிருந்திருப்போம். மனுஷர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மறந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நாங்கள் அவர்கிட்ட அநேக தேவைகளை சொல்லி வைத்திருப்போம், கண்ணீரோடு ஜெபித்திருப்போம். இன்னும் எங்களுக்கு அதில் ஒரு நிறைவான பலன் கிடைக்கதில்லையே, அந்த வேண்டுதல் எங்களுக்கு இன்னும் கைகூடி வருவதில்லையே என்று நினைத்து கொண்டிருப்போம். கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே, உங்களுக்கான நேரம் வரும். ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் இறுதியிலே அவர் மகிமையில வெளிப்படும். அவருக்கு சாட்சியமாக அவர் உங்களை மாற்றுவார். அதனால ஆண்டவரோடையும் அவருடைய வார்த்தையிலேயும் நீங்க உருக்கமான நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்க. யார் உங்களை மறந்தாலும் சரி, உலகம் உங்களை வெறுத்தாலும் சரி, ஆனா ஆண்டவர் நம்மை படைத்தவர், அவர் என்றும் நம்மை மறக்க மாட்டார். உங்களை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, குடும்பம் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் அருமையான திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, இருள் நிறைந்த வாழ்க்கையில் ஒளி தரக்கூடியது. அவருடைய வார்த்தை நம் நம்பிக்கையை வலுப்படுத்தி நம் மனத்தை தூய்மைப்படுத்துகிறது. எனவே பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை ஒரு விதை போன்றது. நம் உள்ளத்தில் விதைக்கப்பட்டால் நிச்சயமாக பலன் கொடுத்தே தீரும். ஆண்டவருடைய வார்த்தையில உறுதியாக இருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்விலும் அவருடைய வார்த்தையும் அற்புதங்களையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். ஆமேன்.